எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னையும் உங்களையும் தம்முடைய மகிமையினால், தம்முடைய கரத்தின் வல்லமையினால் சிருஷ்டித்தார். அவன் நம்முடைய தேவனுக்கு எல்லா கனத்தையும் எல்லா மகிமையையும் நாம் செலுத்துவோம். தேவன் நம்முடைய தேவன். அவர் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் உருவாக்கி தமக்கென்று எங்களை வேறு பிரித்தார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, என் துதியை விக்கிரகத்துக்கும் என் மகிமையை வேறு ஒரு மனிதனுக்கும் கொடையன் என்று சொன்னார். அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறார். ஆகவே தான் தேவன் தம்முடைய துதியை தமக்கு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அந்த மகிமையை, அந்த துதியை வேறு ஒன்றுக்கு கொடுத்துடக்கூடாது. தேவனுடைய துதியை, மகிமையை விக்கிரகத்துக்கு நம்ம செலுத்திடக்கூடாது. தேவனை சேவிக்கிறதுக்கு பதிலாக நாம் மனிதர்களை சேவிக்க கூடாது. அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் 26வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் அங்கே வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே வல்லமையையும் மகிமையும் செலுத்துங்கள். ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள், அவருடைய வல்லமைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கே அந்த மகிமையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். அந்த வேதவசனத்தை தொடர்ந்து கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னிதானத்தில் பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் கர்த்தருக்கே நம்ம கொடுக்க வேண்டும். பணத்தை மாத்திரம் சொல்ல வரவில்லை. நான் காணிக்கையை பற்றி பேசவில்லை. கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் கொடுத்தார், கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தார், அதை கர்த்தருக்கே மகிமை செலுத்தும்படி கொடுக்க வேண்டும். என் கையின் பிரயாசம், என் சாமர்த்தியம், என் அறிவு, என் ஆற்றல் என்று சொல்லி தேவன் கொடுத்த மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பலனை கொடுத்தவர் கர்த்தர் தான். நமக்கு சுகத்தை கொடுத்தவர் கர்த்தர் தான். நமக்கு அறிவை கொடுத்தவர் கர்த்தர் தான். நமக்கு பலனை, சுகத்தை கொடுத்தவர் கர்த்தர் தான். பணத்தை கொடுத்தவர் கர்த்தர் தான். நமக்கு நல்ல வீட்டை கொடுத்தவர் கர்த்தர் தான். நமக்கு நல்ல மனைவியை கொடுத்தது கர்த்தர் தான். நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர் தான். கர்த்தர் நல்ல ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருப்பார். நல்ல ஒரு ஊழியர்காரனை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆகவே தேவனுக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துங்கள். சில நேரத்துல நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாமே எடுத்துக்கொள்கிறோம். அது நம்ம செய்யற பெரிய தவறு. அதனாலதான் ஆண்டவர் உபாகமத்திலே ஜனங்களை பார்த்து சொன்னார், என் சாமர்த்தியமும் என் பலனும் என்று சொல்லாது, தேவன் உனக்கு கொடுத்த நல்ல காரியத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி. 2வது, தேவன் கொடுத்த மகிமையை நம்ம விக்கிரகத்துக்கு செலுத்தக்கூடாது. தேவனுக்கு தான் அதை செலுத்த வேண்டும். நாம் அதை பிசாசுக்கு செலுத்தக்கூடாது. ஆண்டவர் ஓசியாவின் புத்தகத்திலே சொன்னார், நான் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தேன், தானியத்தை கொடுத்தேன், அவர்களுக்கு வெள்ளியை பொன்னை பெருக பண்ணினேன், ஆனால் அதை அவர்களோ பாகாலுடையதாக மாற்றினார்கள். இந்த தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலுடையதாய் மாற்றினார்கள். அவர்கள் பொன் ஆபரணங்களை போட்டுக்கொண்டு, அவைகளை உடுத்துக்கொண்டு, அவைகளை விக்கிரகத்தை மகிமைப்படுத்தவர்களாக காணப்பட்டார்கள். 3வது, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்ததை நம்ம உலகத்துக்கு கொடுக்க கூடாது. உலக காரியங்களுக்கு கொடுக்க கூடாது. சிம்சோன் என்ற மனிதனை பாருங்கள். தேவன் அவனுக்கு பலன் கொடுத்தார், இரட்சகனாக எழுப்பினார். ஆனா அவனும் அந்த பலனை தொழிலாளுக்கு கொடுத்தான், பாவத்துக்கு கொடுத்தான், அருவருப்புகளுக்கு கொடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா மகிமையும் தேவனுக்கே கனத்தையும் மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவருக்கே துதிக்கு பாத்திரர். இன்னைக்கு யாருக்கு தேவனுடைய மகிமையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? உலகத்துக்கு தேவனுடைய மகிமையை விற்று போடுகிறீர்களா?
இல்லாவிட்டால் பாவத்துக்கு நீங்கள் உங்களுடைய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுகிறீர்களா? சிலவள் நான் யோசிப்பேன், ஆண்டவரை அறிகிற போது கசிப்பு குடித்து கொண்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதித்து கொடுத்த பிறகு பிஸ்கி பியர் குடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கல. பீடி குடித்து கொண்டிருந்தவர்கள் ஆசீர்வாதம் வந்தா சிகரெட் குடிக்கிறதா மாறக்கூடாது. பட்ட சாராயம் குடிச்சவங்க அதுக்கு பிறகு டின் எடுத்து பியர் எடுத்து குடிக்கிறதுக்கு கடவுள் ஆசீர்வதிக்கல. ஒன்றுமே இல்லாம வந்த நம்மை தேவன் ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சினிமாவுக்கும் இன்றைக்கு பாவத்துக்கும் எத்தனையோ பேர் கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு அவருடைய மகிமையை செலுத்துங்கள், தேவனுக்கு அவருடைய வல்லமையை செலுத்துங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள். கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொன்றுக்காம் ஸ்தோத்திரம், நன்றி என்று தேவனுக்கு துதியையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிதாவே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உமக்கே துதியையும் வல்லமையும் மகிமையும் செலுத்தட்டும். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரு, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரு. எல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. எங்களுடைய அறிவு, ஆற்றல், பலன், சுகம் அல்ல, நீர் கொடுத்தது அதெல்லாம். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்த தேவனே, எங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுத்த தேவனே, நல்ல காரியங்களை கொடுத்த தேவனே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கே மகிமையை செலுத்துங்கள், துதியை செலுத்துங்கள், ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள். அவர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். God bless you.